ரங்கநாதர் சுவாமி கோயில் இந்து சமய அறநிலைத்துறை ஜாயிண்ட் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து தூய்மை பணியாளர்களுக்கான போராட்டத்திற்கான அறிவிப்பு செய்தியை சொல்லுகிறோம். 2024 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ஏறத்தாழ 10 வருடத்தில் இருந்து 12 வருடம் வரை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி அந்த கோயில்ல தூய்மை பணியாளர்களா பத்மாவதி ஒப்பந்த நிறுவனத்துல வேலை செய்த தூய்மை பணியாளர்கள். இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை இந்து சமய அறநிலையத்துறை இன்டர்வியூ செய்கிறோம் என்கிற அடிப்படையில இவர்களை யாரையும் கலந்தாசனை செய்யாம 10 வருடம் அங்குலமாக அந்த கோவிலை சுத்தம் செய்த இந்த தூய்மை பணியாளர்கள் புண்ணியம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில அங்க இருக்கிற கோவில்ல வேலை செய்த இந்த தூய்மை பணியாளர் வெறும் 5200 ரூபாய் சம்பளத்துல தான் வேலை செஞ்சாங்க. அப்பயே கலெக்டர் சம்பளம் 600 ரூபாய். 600 ரூபாய் சம்பளம் இருக்கும் பொழுது 18,000 20,000 கொடுக்கிற இடத்துல வெறும் 5200 ரூபாய் தான் பத்மாவதி ஒப்பந்த நிறுவனம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் தீர்மானித்த சம்பளத்தை கொடுக்காம பத்மாவதி ஒப்பந்த நிறுவனம் அங்க ஸ்ரீரங்கம் கோயில்ல இருக்க இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்க அலுவலர்களும் ஒன்னா சேர்ந்து இந்த சம்பளத்தை திருடி இருக்காங்க. அரசு அலுவலகத்துக்கு எங்க போனாலும் முன்னாடி ஒரு போர்டு வச்சிருக்காங்க, லஞ்சம் ஊழல் பற்றிய புகாரை தெரிவிக்கும் சொல்லி. உண்மையில இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை திமுக அரசாங்கத்துல இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைய லஞ்சம் கொடுத்து 2 லட்சம் 3 லட்சம்